எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம் மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம் வலையொலி தந்தோம் அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம் கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2106. இன்றைய செயற்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும், தென்மொழி பண்ணன் இளவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு ஷாலினி அக்கா அவர்களே அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 7 மக்கட்பேறு பெருமோற்றில் யாமறிவதில்லை அறிவிந்த மக்கட்பேர் அல்லபிறகு எழுப்பிருப்பும் மையவை தீண்டா படிப்பிறங்கா பண்புடை மக்கட்பேரின் தம்பொருள் என்பத மக்கள் அவர்கள் தம் தம் நியாமரும் மிதினும் ஆஞ்ச நிதியை தம் மக்கள் சிறிது காவியக்குள் மக்கள் மெய்த்தீண்டல் ஒழுக்கின்பம் மற்றதன் சொற்கேடல் இன்பம் செவிக்கு. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 34 நிலையாமை இல்லாதவற்றை நிலம் புல்லறிவாண்மை கடைக்கோ தாட் அவை கூட தற்றை பிரஞ்சலம் போக்கும் மதுவிலும் தற்று அற்காய் அல்பெரி செல்மது பெருக குபாங்கே செயல் நான் ஒன்று பல் காட்டியிருமாறு தன்னர் பெரினா சற்று விக்கல்மை வாழம் நல்வின் மெசனு செய்யப்படும் நிரண உணர்வை என்றில்லை என்ன பெருமை உடைத்து உலகு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல்ல குடம்பை தனித்தொழிய புல்பரன் தற்று உடம்போடு உயிரின் நட்பு ஒருங்குவது போலும் சாக்காடி ஒருங்கிப்பது போலும் பிறப்பு புக்கில் அமர்ந்து கொள்ளோடு துச்சில் இருந்த உயிருக்கு. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஸ்வாதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் ஒரு பண்புடைமை. என்பதத்தால் எய்தல் எளிதின்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உருக்கொத்தல் மக்களொப்ப ஆன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நயனோடு நன்றி புரிதல் பயனுடையார் பண்பாம் பாராட்டும் உலகு. நகையுள்ளார் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ளார் பாடறிவார் மாட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தர்ஷினி வரலையா? குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வு என் குரல் படைச்செருக்கு அதிகாரத்தினுடைய 6வது குரல். விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுப்பினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் தன்னுடலில் புண்படாத நாட்களை எல்லாம் வீணாத நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவாராம். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 1 நாள். இதே நாளில் 1545ஆம் ஆண்டு பொலிவியாவில் பெருமளவு வெள்ளிப்படிவுகள் கண்டிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் படோசி என்ற நகரம் அமைக்கப்பட்டது. 1826ஆம் ஆண்டு சாமுவேல் மோரி உள்ளெறி பொறிக்கான காப்புரிமம் பெற்றார். 1867 சிங்கப்பூர் பிரித்தானிய குடியேற்ற நாடாக்கியது. 1924ஆம் ஆண்டு இராணுவ புரட்சியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக ஹிட்லருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனாலும் 9 மாதங்களில் அவர் விடுதலையானார். 1935ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டு ஏடன் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடானது. 1939ஆம் ஆண்டு சப்பானிய உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததாக ராணுவ தலைவர் பிரான்சிஸ்கோ பிராங்கோ அறிவித்தார். கடைசி குடியரசுப் படையினர் சரணடைந்தனர். 1948ஆம் ஆண்டு பெரேயா தீவுகள் டென்மார்க்கிலிருந்து தன்னாட்சி பெற்றது. 1955ஆம் ஆண்டு சைப்ரஸில் கிரேக்கத்துடன் இணையும் நோக்கோடு பிரித்தானிய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள் தொடங்கியது. 1957ஆம் ஆண்டு இந்தியாவில் 1 நயா பைசா நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1958ஆம் ஆண்டு இலங்கை இனக்கலவரம். கொழும்பு நகரில் தமிழ் எழுதப்பட்ட பெயர் பலகைகள் மீது தார் பூசப்பட்டன. 1960ஆம் ஆண்டு ட்ரோசு 1 என்ற செயற்கைக்கோள் 1வது விண்வெளியிலிருந்து 1வது தொலைக்காட்சி படிமத்தை பூமிக்கு அனுப்பியது. 1970ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொலைக்காட்சி வானொலிகளில் 1971 ஜனவரி 1 முதல் புகைப்படங்களை அரசு தலைவர் ரிச்சர்ட் நிக்கல்சன் அறிவித்தார். 1971ஆம் ஆண்டு பங்களாதேச விடுதலை போர். பாகிஸ்தான் ராணுவம் 1000 பொதுமக்களை படுகொலை செய்தது. 1973ஆம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் இந்தியாவின் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் தொடங்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாக்ஸ்னியூ, ரெனால்டு மைவன் ஆகியோரால் கலிபோர்னியாவில் தொடங்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு ஈரான் 99% மக்களின் ஆதரவு வாக்களிப்பின் மூலம் ஒரு இஸ்லாமிய குடியரசாக ஆகியது. 1981ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் பகலொலி சேமிப்பு நேரம் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1997ஆம் ஆண்டு ஏல்பாப் வால்வெள்ளி பூமியின் சுற்றுப்பாதை வீச்சை கடந்தது. 2004ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனம் ஜிமெயில் என்ற இலவச மின்னஞ்சல் சேவையை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. 2006ஆம் ஆண்டு ஈரான் மேற்கில் லோரிஸ்டான் மாகாணத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 66 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில் தமிழறிஞர், பத்திரிகையாளர், கட்டுரையாளர் திருலோக சீதாராம் 1917ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தென்னிந்திய கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் KV நாராயணசாமி 2002ஆம் ஆண்டும் தமிழறிஞர் TV கோபால் ஐயர் 2007ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசை பாடல் வழங்குவதற்கு பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திலிருந்து பாடல். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்து குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, தேடிய நாள்தனில் செல்வமாய் வந்தவளே, தேடிய நாள்தனில் செல்வமாய் வந்தவளே, மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல், மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல், தாய் என்ற பெருமதனை மனம் குளிர தந்தவளே,
தாய் என்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவளே, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா, அழுதால் அரும்புதிரும் அண்ணாந்தால் பொன்னுதிரும், அழுதால் அரும்புதிரும் அண்ணாந்தால் பொன்னுதிரும், சிரித்தால் முத்துதிரும் வாய் திறந்தால் தேன் சிதறும், சிரித்தால் முத்துதிரும் தாய் திறந்தால் தேன் சிதறும், பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேணும் தெரியுமா, பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேணும் தெரியுமா, அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா, குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா, அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா, குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. அடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக தென்மொழி பண்ணன் இளவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இளவரசன் இல்லப்பா, ஈகவரசன். இளவரசன் ஐயா, இளவரசன் ஈகவரசன் சொல்லு, ஈகவரசன் ஐயா, புரியுதுங்களா? அவரை முதல்ல கூப்பிட்டு, அவர் தான் பெரியவர். அடுத்தது இவங்க வந்திருக்காங்க, பாடகி கல்பனா வந்திருக்காங்க, அவங்களையும் கூப்பிடு. ஆடினை ஆயிரம் பாடினை ஆயிரம், ஆட்புற யாத்தனை விடுதலை பாயிரம், அசைத்ததா பகைவரை உன்றனின் வாயுரம், தமிழாட தமிழாணி அழன்றெழு அரிமா நடையிடு வினைமுடி, அதுதான் செந்தமிழ் தாயுரம், வீசின கைகளை விளைத்தன சொற்களை விளக்கினையா குல மதம் எனும் பொற்களை, விளக்கிடடா தனி தமிழ் எனும் நெற்களை, தமிழா அட தமிழா நீ விரைந்தெழு வரி புலி நடையிடு துணிவோடு வீழ்த்திடு வாய்ப்பகை பற்களை, உன்னுடன் பிறந்தவன் உனை எதிர்க்கின்றான், உன் பகை கேசெடு பாய் உழைக்கின்றான், உங்களை இரண்டாக்கி ஆரியன் என்றான், தமிழா அட தமிழா நீ உடன்வெளி களிரென நடையிடு முனைவோடு உயிர்ப்பிலாவிடில் அவன் கொன்றான், ஆரிய பார்ப்பனன் திருந்தினான் என்றே யார் உனக்கு உரைத்தனர், அவன் குணம் ஒன்றே அவன் உடல் பூணூலும் உரை தரும் நன்றே, தமிழா அட தமிழா நீ ஆற்றழு ஏறென நடையிடு வழிவோடு அகப்பகை விளக்குக இன்றே, எத்தனை ஆண்டுகள் புரிந்தனை போரேன் இட்டத ஆரிய பார்ப்பனர் வேறே, இன்னும் உன் கட்டாரிக்கு உண்டட கூறே, தமிழா அட தமிழா நீ இணைந்தெழு இடு என்ன முழங்கிடு நூறிடு இறையினில் தொலைந்துதில் பேரே, ஆடினை ஆயிரம் பாடினை ஆயிரம் ஆட்புறையாத்தனை விடுதலை பாயரும், அசைத்தத பகைவரின் உன்றனில் வாயுறும், தமிழா அட தமிழா நீ அழந்தெழு அரிமா நடையிடு விடைமுடி, அதுதான் செந்தமிழ் தாயுரம். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இல்லம்மா நாட்டுப்புற பாடி கல்பனா வந்திருக்காங்க பாரு. அன்னபூர்ணி அம்மா யாரும் வராத இன்னைக்குதான் அழைக்கணும். 2 பாடகர் வந்துட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. கல்பனா வந்திருக்கீங்களாம்மா? கல்பனா கல்பனா இருக்காங்களா? இல்ல, சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடு. நன்றிங்க ஐயா. இத்துடன் 1ஆம் பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். 2ஆம் பகுதியை
ஷாலினி அக்கா அவர்களிடம் அன்புடன் கொடுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. குரலரசி எதுவும் சொல்ல பலகை விரும்புகிறீர்களா? பகிர்ந்து மூட்டை எடுத்துட்டு பேசுமா குரல் சுவாதி, மூட்டை எடுத்துட்டு பேசு. சிறப்பழைப்பாளர் வந்துட்டாங்களா ஐயா? சிறப்பழைப்பாளர் ஐயா வரலங்க ஐயா. என்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா, நீ எங்களுக்கு தெரியும். இன்னொரு பாடல் பாடுங்க. திருக்குறள் பிறந்து 2000 ஆண்டுகள் சென்றனையெனினும் செந்தமிழா இருக்கும் முன்னிலையினில் இமி உயர்ந்தானையா இழிவில்லையா உடல் சிமிழா இழிவில்லையா உடல் சிமிழா. பிறப்பினில் உயர்வு தாழ்வு ஒழிந்ததா அடவோய் பேசினை எழுதினை விரைப்பாய் மரப்பிள்ளை தம்பி உன் மடத்தனம் கயமை மற்றதற்கோ விழா சிறப்பாய் மற்றதற்கோ விழா சிறப்பாய். பசி ஒழித்தானையா பிணி ஒழித்தானையா பகை புலம் வேறு தனையா. பசி ஒழித்தானையா பிணி ஒழித்தானையா பகை புலம் வேறு தனையா. பசிக்கவும் குடிலில்லா வாடுவோர் தமக்கே வாழ்வில்லை உயிர் எண்ணத்தினையா. ஏற்பவர் ஒருவாள் மேற்பவர் ஒருவாள் எழையர் துடித்தனர் அவர்வாள் காய்வதிங்கோருவாள் கனிவதிங்கோருவாள் காய்பவர் பெறுவதிங்கு சொல்லுதல் எளிது இதே செய்தலே உயர்வென சொல்லித்தடானோ முப்பால். வெள்ளு நாளன்றோ விழா கொண்டாட்டம் வினையட விளைவடாயிப்பால். வெள்ளு நாள் அன்றோ விழா கொண்டாட்டம் வினையட விளைவடாயிப்பால். திருக்குறள் பிறந்து 2000 ஆண்டுகள் சென்றனையெனினும் செந்தமிழா இருக்கும் நிலையினில் இனி உயர்ந்தானையா இழிவில்லையா உடல் சிமிழா. நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நீங்க பேசலாம். பதாகை பகிருங்க. நன்றிங்க ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இரண்டாவது பகுதியை ஷாலினி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் மனவியல் களம் 2106 1/4/2026 புதன் மாலை 5 மணி. சிறப்பழைப்பாளர் முத்தையா ராமநாதன், மனவியல் பயிற்சியாளர், கார்ப்பரேட் ட்ரெய்னர், சென்னையில் செயல்படும் ஹாப்னாடிச வட்டத்தின் ஹைப்னாட்டிக் சர்க்கிள் தலைவராக 14 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியா முழுவதிலும் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் அவரது தன்னிலை வளர்ச்சி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அடைந்துள்ளனர். மேலும் உலகின் 71 நாடுகளை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அவர் வழங்கியுள்ள பரிமாற்றம்
பகுப்பாய்வு எனும் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பயிற்சிகளில் பங்கு பெற்று பயனடைந்து வருகின்றனர். ஐயா, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் மனவியல். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் ஐயா. நன்றி. நன்றி. வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்து, வரவேற்பு, பாராட்டு. தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் மனவியல். மனவியல்ங்கிறது உளவியல் சொல்லுவாங்க, சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி அப்படிங்கிறத எடுத்தோம்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், இந்த 3 பற்றிய படிப்பு சைக்காலஜி, மனவியல். நீங்க உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் அல்ல இமோஷன் இல்லைன்னா ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருது, அந்த உணர்வை அது தேவை, அது ஏதோ ஒன்று கேட்குது, அந்த உணர்வு உங்ககிட்ட ஒன்று கேட்குது, அந்த உணர்வுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத உங்க எண்ணம் கொடுக்குது. அந்த எண்ணம் கொடுத்த உடனே உங்க செயல் அதை செய்து நிறைவேற்றுகிறது. அப்போ இது சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக்கா இருக்கு. தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது இன்னொரு தனி டாபிக்கா இருக்கு. எனக்கு இந்த 2மே துறைகள் பிடிக்குங்கிறதுனால நான் 2த்தையும் கலந்து மனவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தமிழ் இலக்கியத்தில் மனவியல் அப்படின்னு நம்ம பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து தொடங்கி இன்றைய தேதி வரைக்கும் இலக்கியத்துல நம்ம உளவியல் பத்தி, உள்ளம் உளவியல் சொல்லுவாங்க, மனம் மனவியல் சொல்லுவாங்க. உளவியல் சொல்ற போது அது உளவு பார்க்குறோம், ஸ்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எஸ்பியனாஜ், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு உளவு இருக்கிறாங்க, அதனால அந்த துணியும் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால உளவியல்ங்கிற சொல்லுக்கு பதிலாக மாற்றாக மனவியல் அப்படின்னு சொல்றோம். சரியா? தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்தோம்னா தொடக்க காலம்னா அது சங்க இலக்கியம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருந்திருக்குது. கடைச்சங்கம் இந்த 2ஆம் நூற்றாண்டுக்கு பக்கத்துல இருந்திருக்குது. அதுல 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு அப்படின்னு 36 நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. 3600 நூல்கள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட நமக்கு கிடைக்க பெற்றது 36 நூல்கள். அந்த 36 நூல்களை நம்ம 10 பாட்டு அப்படின்னு ஒரு 10, ஒரு 8 தொகைன்னு ஒரு 8, அதுக்கப்புறம் 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றோம். மெத்த படித்தவர்கள், அந்த தமிழ் இலக்கியத்தில் ஊறி தெளித்தவர்கள், அவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 10 பாட்டும் 8 தொகையும் மட்டும்தான் சங்க இலக்கியம், 11 கீழ்கணக்கு 5ஆம் நூற்றாண்டுல வந்தது, அதனால அதை சேர்க்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா நம்ம இந்த 36ஐயும் எடுத்துக்கிறோம். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு 36ஐயும் எடுத்துக்கிறோம். இது கூடவே சிலப்பதிகாரத்தை சேர்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் மணிமேகலை சேர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் களவியர் காரிகைன்னு ஒரு புத்தகம், அப்புறம் முத்தொள்ளாயிரம்னு ஒரு புத்தகம். இந்த 40ஐயும் சேர்த்து செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வியல்னா கிளாசிக் அப்படின்னு அர்த்தம். CLASSIQUE, கிளாசிக் அப்படின்னு அர்த்தம். கிளாசிக்னா இதுக்கான ஒரு அடையாளம் தனியா இருக்குது, மற்றதோட இல்லாமல் இது விஞ்சி நிக்குது, இல்ல தாண்டி நிற்குது, இதுக்கு வெளியில நிக்குது, என்ன அதுக்கு அதை விட கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறது பேரு. இயல்பா ஒரு மொழி இருக்குது, செவ்வியல் சொல்ற போது சில கூடுதலான மதிப்பு அதற்கு தரப்படுகிறது. அப்போ அது கூடுதலா ஒரு ஆளுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான சில விளக்கங்கள் தர்றாங்க. அந்த மொழி தானாக தோன்றி இருக்க வேண்டும். சிவபெருமானை பத்தி சொல்ற போது தான் தோணின்னு சொல்லுவாங்க, தானாக தோன்றியவர். அது பின்னால ஆண்டனின்னு மாறுச்சுன்னு இன்னொரு கதை, அது வேண்டாம், வெளியில போயிட வேண்டாம். தான் தோணி சிவன், அவன் தான் தானே உருவானவர் அப்படின்ட்டு. ஆதாம் ஏவாள் அவங்களா உருவானாங்க அப்படின்னு பைபிள் எழுதியிருக்குது. சயின்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் கூட தானாக தோன்றியவர்களை தான் தோணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் அதுக்கு முன்னாலே எதுவும் இல்லை. இன்னொரு மொழியிலிருந்து இது குழந்தையாக, பிள்ளையாக, மகனாக, மகளாக வளரவில்லை. இதுவா ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னு முதல்ல நாமாக உருவாகி இருக்கணும் அப்படிங்கிறது செவ்வியல்ல முதல் இலக்கணம். அதுக்கப்புறம்னா இது பல ஆண்டுகளாக இருக்கணும், பல நூற்றாண்டுகளாக, 1000க்கு மேற்பட்ட ஆண்டுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அதுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் இதுல இயல், இசை, நாடகம்ங்கிற மாதிரி 3 வடிவங்களும் இருக்க வேண்டும்ன்றாங்க. 30 வடிவங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 மெயின். அதுல இருந்து கிளைகள் நிறைய வருது. டிராமால உங்களுக்கு சினிமாவும் வரும் இல்லையா, உரையாடலும் வரும் இல்ல, அந்த மாதிரி பார்க்குற போது கதை, நாவல்னு சொல்லுவாங்க, பெரிய புதினம்னு சொல்லுவாங்க, சிறுகதைன்னு சொல்லுவாங்க, கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள் கொண்டது.
அதுக்கப்புறமா கோடிக்கணக்கான மக்கள் பேசி கொண்டிருக்க வேண்டும். கோடிக்கணக்கான இன்னைக்கு தேதிக்கு 8-9 கோடி மக்கள் பேசுறாங்க. பரவலாக விரிவாகி இருக்க வேண்டும், எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கணும்ன்றாங்க. உலகம் பூரா அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரைக்கும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுல இருந்து மற்ற மொழிகள் பிறந்திருக்க வேண்டும். இது தாயாக இருந்து பல மொழிகளை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நம்மளை சுத்தி இருக்கிற கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ இதெல்லாம் தமிழிலிருந்து வந்தவை அப்படிங்கிறதுக்கு எட்டிமாலஜிக்கல் ஆராய்ச்சிகள் சொல்லுவோம். எட்டிமாலஜி ETYMOLOGY எட்டிமாலஜின்னு சொல்லுவோம். எட்டிமாலஜி வேர்ச்சொல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாரு தேவநேய பாவாணர் அவர்கள். வேர்ச்சொல் ஆராய்ச்சியில இதுதான் மூலம், இதுல இருந்து அதெல்லாம் வந்திருக்குது, கிளைத்து வந்தவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. பாக்டீரியா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், அமீபா பாரமீசியம் யூக்லினா வந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஹைட்ரான் ஆகி ஃபிஷ்ஷன் ஆகி அப்புறம் ரெப்டைல்ஸ்ன்னு ஆகி அப்புறம் விங்ஸ் முளைச்சு பறவை ஆகி அப்புறம் 4 கால் ஊர்வனவாகி அப்புறம் 4 கால் முளைச்சு விலங்குகளாகி அதுக்கப்புறம் 2 நிமிர்ந்து குரங்குகளாகி அப்புறம் மனிதர்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி தமிழ் முதல்ல தோன்றியது, தமிழிலிருந்து மற்றவை தோன்றியன அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றாங்க. அப்புறம் இதில் தெளிவாக இலக்கணம் இருக்கணும், இப்படித்தான் பேசப்பட வேண்டும், இப்படித்தான் பாடல்கள் எழுதப்பட வேண்டும், இப்படித்தான் நாடகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமர் சொல்றோம் இல்லையா, அது இருக்கணும்ன்றாங்க. தொல்காப்பியம் இருக்குது, அகத்தியம் இருக்குது, நன்னூல் இருக்குது, நற்றிணை இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு இலக்கணம். அப்ப இலக்கணம் எப்போ உருவாகும்னு கேட்டீங்கன்னா முதல்ல மனிதன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பான், ஒலி. அந்த ஒலியில இருந்து ஒரு எழுத்து வரும், எழுத்துல இருந்து ஒலியில இருந்து இவன் என்ன பண்ணுவான், மாறுதல் பண்ற போது சுவத்துல படம் வரைய ஆரம்பிப்பான், அதை கிறுக்கல்கள் சொல்லுவாங்க. அந்த கிறுக்கல் எல்லாம் அதுல வரும். முதல்ல கிராஃபிட்டிம்பாங்க இங்கிலீஷ்ல, GRAFFITI கிராஃபிட்டி. அந்த கிராஃபிட்டி முதல்ல படம் மான் மாதிரி மனுஷன் மாதிரி விலங்கு மாதிரி ஒரு படம் வரைவான். அந்த படத்துக்கு அப்புறம் அந்த கார்ட்டூன் மாதிரி பிக்சர்ஸ்ல இருந்து இவனுடைய சவுண்ட்ல ஒரு எழுத்துல இருந்து ஒரு சொல்லுல இருந்து ஒரு சொற்றொடர் அப்படின்ட்டு ஒண்ணு, அதுக்கப்புறமா அது சேர்ந்து ஒரு பத்தி ஆகும், அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயமாகும், அதுக்கப்புறம் அது பெரிய புத்தக வடிவத்துக்கு வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கிராமர் வேணும்னா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால கிராமர் வச்சிருக்கிறோம். கிராமர் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா இறுதியாக வருவதற்கு பேரு இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அந்த தொல்காப்பியமே 2000 வருஷத்துக்கு முன்னாலன்னா அதுக்கு மிக குறைந்த அளவுல ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம மொழி உருவாகி இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் வந்து கிளாசிக்குன்னு சொல்றோம். இந்த மாதிரி அருமை பெருமைகள் உள்ள நம்ம மொழியை நம்ம பலரும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதுல மனிதர்கள் எப்படி பழகினார்கள் அப்படிங்கிறது அவருடைய எண்ணங்கள், உணர்வுகள், என்ன செயல்கள், அதை பற்றி மற்ற விவரம் தர்றேன். இது நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியணும் தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையானது, இது உருவானது, இது மற்றதை உருவாக்கியது. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முதல்ல இதை வந்து பிராமின்னு சொன்னாங்க, அப்புறமா அதை தமிழின்னு மாத்தி இருக்கிறோம். தமிழு கூட சேர்த்துக்கணும், தமிழி நம்ம தமிழுக்கு மூத்த வடிவம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வந்தது. இது மொத்தம் ஒரே மொழி தான், இது அது வேற மொழி அல்ல, புரியுதா? இப்ப இந்தின்னு எடுத்தீங்கன்னா அது சம்ஸ்கிருத வரி வடிவத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அந்த வரி வடிவத்தை தான் எடுத்துக்கொண்டது. இந்திக்கு தானாக வரி வடிவம் கிடையாது, சம்ஸ்கிருதத்துக்கு இருந்த வரி வடிவத்தை இந்தி எடுத்துக்கொண்டு விட்டது. அப்படிலாம் இல்லாம நம்ம தமிழே வச்சிருக்கிறோம், நம்ம வரி வடிவத்தை நாமே மாற்றி கொண்டிருக்கிறோம். வேற ஒரு மொழியில இருந்து நாம எடுக்கல, வேற இருந்து நம்ம உருவாகல. அதனால இது ஒரு கிளாசிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு புரியணும், தொன்மையான மொழி. அப்புறமா இதுல ஏராளமான இது புரோஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, என்ன உரைநடை அப்படிங்கிறது தெரியும், ஆனா பாடல் வகை பலருக்கும் தெரியாது. இந்த பாடல் வகை உலகத்துல வேற எந்த மொழியிலுமே கிடையாது அப்படின்னு நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய சில வடிவங்கள் மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வெண்பா, குரல் வெண்பா, பற்றோடை வெண்பா, ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, கலிப்பா, கலி விருத்தம், கட்டளை கலித்துறை, வஞ்சிப்பா, உலா, பிரபந்தம், குறவஞ்சி, கண்ணி, சிந்து, நொண்டி சிந்து, பள்ளி எழுச்சி, அகவற்பா, துள்ளற்பா. அப்புறமா வடிவங்கள் சொல்ற போது 2 லைன் இருந்ததுன்னா அந்த குரல் சொல்லுவாங்க, என்ன. அப்புறம் 3 அடி இருந்ததுன்னா சிந்து அடிம்பாங்க, 4 வரி இருந்ததுன்னா அளவடின்னு சொல்லுவாங்க, 5 சொற்கள் இருந்ததுன்னா சீருன்னு சொல்லுவோம், 5 சீர் இருந்ததுன்னா நெடிலடின்னு சொல்லுவாங்க, 6 சீர் இருந்ததுன்னா களி நெடில் அடி. நெடிலும் கழியும் கிட்டத்தட்ட ஒரே பொருள்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கூடுதல்னு தகவல்.
அப்புறம் அறு சீர் விருத்தம், ஏழு சீர் விருத்தம், எண் சீர் விருத்தம் அப்படிம்பாங்க. ஏழு சீர் விருத்தத்துல இந்த டோனு நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிதம்னுட்டு, அந்த மீட்டர் ரொம்ப அழகா இருக்கிறது வந்து ஏழு சீர் விருத்தத்துல இருக்கும். தோகை இளமையில் ஆடி வருகையில் வானில் மழை வருமோ அப்படின்னு கேட்குறாங்கல்ல. தோகை இளமையில் ஆடி வருகையில் வானில் மழை வருமோ, இந்த மீட்டர் இருக்குது இல்லையா, இது ஏழு சீர் விருத்தம். ஏழு சீர் விருத்தம் யார் பாடினாலும் நல்லா இருக்கும். இலக்கணத்தோட பாடணும்னு வச்சுக்கோங்களேன், அது மிஸ் ஆகக்கூடாது. இலக்கணத்தோட சேர்ந்து அந்த மரபு பாடல் பாடினாங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஏன்னா அது அதனுடைய வடிவமே உங்களுக்கு அழகுதான் சொல்ல வர்றேன் நான். என்ன எழுதுறீங்க கண்டென்ட்ங்கிறது ரெண்டாவது, வடிவமே அவ்வளவு அழகானது. இதெல்லாம் வந்து நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறோம். எந்த மொழியிலையும் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு, மலையாளம், கன்னடத்திலையும் கிடையாது. நம்ம என்னுடைய நண்பர்களை கேட்டேன், அப்படிலாம் எங்க மொழியில ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நான் விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டேன்னு எனக்கு தெரியாது. நார்மலான மக்களை கேட்டிருக்கிறேன், அவங்க இந்த மாதிரி வடிவங்கள்லாம் எங்க இதுல கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழுக்கு மட்டுமே உள்ளது. இதை நாம கொண்டு சேர்க்கணும். நீங்க சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இந்த கூடுதல் தகவல்கள் தர்றேன். நான் முழுக்க மனவியல் பேசலாம் தான் வந்தேன், ஆனா அடிப்படை தமிழ் உங்களுக்கு தெரிய வேண்டும்னால இதை சொல்லிட்டு வர்றேன். கீழடியை பத்தி படிங்க. கீழடி பக்கத்துல நிறைய இருக்குது. அந்த இடங்கள் எல்லாம் மதுரையை சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் மக்கள் 4000 5000 வருடங்களுக்கு முன்னால, ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறார்கள். அங்க வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள் வெல் டெவலப்டு ஏரியாவா இருக்கிறாங்க. உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உற்பத்தி பண்ற ஃபேக்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டறைகள் எல்லாம் ஊருக்கு வெளியில தான் இருக்கும், நகரத்துக்கு நடுவில் இருக்காது. சென்னை நகரத்துக்கு நடுவில் எந்த ஃபேக்டரியும் உங்களால் வைக்க முடியாது. சென்னை சுற்றுப்புறத்துல வைக்கலாம், சபர்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல வைக்கலாம். நகர நாகரிகத்தில் மனிதன் வாழ்ந்திருக்கிறான். வீட்டுக்குள்ள தண்ணி வரதுக்கு ஒரு குழா வச்சிருக்கிறான். தேவையற்ற தண்ணீர் வெளியில போறது கால்வாய்ன்னு சொல்லுவாங்க, வாய்க்கால் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி கால்வாய் அதை தோண்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். 2000 3000 வருஷத்துக்கு முன்னால் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் நாம வந்து இந்தியாலேயே ஒரு 2-3 இடம் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டின்னு இருக்குது, அதுக்கு அனுப்பி டேட்டு கேட்டிருக்கிறோம். கார்பன் 14 டேட்டிங்பாங்க, இந்த கார்பன் 14 டேட்டிங்னு பேர் இது. அதே மாதிரி ஃப்ளாரிடா அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்கிறது. யூஎஸ்ல போன உடனே நீங்க பாக்குற மேப்ல உள்ள நுழையிற முதல் இடம் வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட்ல கீழே இருக்கிற இடம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்போட ஹோம்லண்டுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்க அதிபரின் சொந்த ஊர் ஃப்ளாரிடா. அங்க ஆராய்ச்சி லேப் ஒன்று இருக்குது. அங்க நாம இந்த பொருட்களை அனுப்பி கொடுத்து எவ்வளவு நாளுக்கு முற்பட்டதுன்னு கேட்டா அவங்க கிட்டத்தட்ட 2500 2750 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருள்களை மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு செய்தி. கூடுதலாக இரும்பை கண்டுபிடிச்சுக்கிறோம். இரும்புன்னா வார்க்கப்பட்ட, உருக்கப்பட்ட, நெருப்புல காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு, அதனால் செய்யப்பட்ட அயன் அண்ட் ஸ்டீல்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருட்களை மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு இந்த மெசபடோமியா எங்கேயோ ஒண்ணு, ஈரான் ஏரியா, பெர்ஷியான்னு சொல்லுவாங்க, பாரசீகம் என்ற மாதிரி சொல்லுவாங்க. ஈரான் ஈராக்கெல்லாம் மிக மிக வளமையாக இருந்த காலகட்டங்கள் உண்டு. இப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்த இடம் அது. அவங்க ஏராளமாக உலகத்துக்கு தந்திருக்கிறாங்க. வானவியல் ஆய்வுலாம் ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்கிறாங்க ஈரான் ஈராக்ல. அதுல 3000 ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் இன்னைய தேதிக்கு உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுகிற செய்தி, அறியப்பட்ட செய்தி, கற்பிக்கப்படுகிற செய்தி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால, 3000னா 3200 3500 சொல்லல, தமிழ்நாட்டுல 5000 ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பை, வார்க்கப்பட்ட, உருக்கப்பட்ட, கருவிகள் செய்யப்பட்ட இரும்பை நம்ம தமிழன் பயன்படுத்தி இருக்கிறான். பல நேரங்கள்ல வெளிநாட்டோட சண்டை போடுவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க டெல்லிக்காரனோட சண்டை போடுறதா இருக்குது. அவங்க இன்னமும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நாம் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தியாவுக்கு பெருமைன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தமிழனா உற்று நாங்க டெல்லிக்காரங்க, நாங்க வேற ஒரு நகரம் வச்சுக்கிறோம், வேற ஒரு நாடு வச்சுக்கிறோம், வேற ஒரு மொழி வச்சுக்கிறோம், வேற ஒரு பண்பாடு வச்சுக்கிறோம் சொல்லிட்டு இதை ஏற்புடையதல்லன்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி பிள்ளைகள் நாளைக்கு கோபம் வந்து இன்னும் சில ஆராய்ச்சிகள் பண்ணி மெய்ப்பித்து, நீ சொன்னா சொல்லு, சொல்லாட்டிப்போ அமெரிக்கா சொல்லுது, ஐரோப்பா சொல்லுது, ஆஸ்திரேலியா சொல்லுதுன்னு நீங்க கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குதுங்கிறதுனால நான் இந்த செய்தியை உங்களுக்கு கடத்துகிறேன். சரியா? அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் சொன்னேன்ல, அதுல நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிவை 40, திருக்குறள், திரிகடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சம் மூலம், முதுமொழி காஞ்சி, 11 புக்கு. 18 புக்ஸ்ல 11 புக்ஸ் அறம் சார்ந்தவை. அறம்னா எது நல்லது,
அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற செய்தியாக இருந்தது. அப்புறம் இங்கிலீஷ்ல ஏபிசிடி எப்படி சொல்லி கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரியும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் பிஸ்கட்டு, அப்புறம் சி ஃபார் கேட்டு, டி ஃபார் டால் டாங்கி அப்படின்னு ஒரு ஏபிசிடின்னு சொல்லி கொடுப்பான். அப்போ ஆப்பிளுக்கும் பாலுக்கும் கேட்டுக்கும் டாங்கிக்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு சொல்லு, அதுக்கு ஒரு வடிவம், அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஔவையார் சொல்லி கொடுக்குறா. ஆனா அவன் நான் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்களேன். நம்ம கிழவி, தமிழ் கிழவி, அறம் செய்ய விரும்பு ஆனா, அப்ப ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் சொல்லி கொடுக்கிறப்பவே அறம் செய்ய விரும்புன்னு முதல்ல ஆரம்பிக்கிறான். ஏ ஃபார் ஆப்பிள் ஆரம்பிக்கல, சம்பந்தமே இல்லாம பி ஃபார் பிஸ்கட் இல்ல, சி ஃபார் கேட் இல்ல, அறம் செய்ய விரும்புன்னு சொல்றா. ஆறுவது சினம், கோவப்படாதுன்னு சொல்றா. இயல்வது கரவேல், குடு அப்படின்னு சொல்றா. ஈவது விளக்கேல், கொடுக்கறத நிறுத்தாதன்னு சொல்றா. அப்ப நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறப்பவே வளமையும் அன்பும் அறிவும் பழகுமுறையும் பண்பாடும் நம்ம தமிழ்ல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல சொல்லி கொடுத்தான். நம்ம இது புரியாம இருக்கிறோம். சும்மா ஔவையார் பாட்டு தனியா படிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க, ஏபிசிடி தனியா படிச்சுட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்கணும். எங்க ஔவையார் சொன்ன மாதிரி ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க? நல்ல விஷயம் எல்லாம் சொல்லணுமா இல்லையா? ஆப்பிளாவது பிஸ்கட்டாவது கேட்டாவது டாங்கியாவதுன்னு கேட்கணும். அதை கேட்கிற அந்த சினம் உங்களுக்கு வரணுங்கிறதுனால நான் சினத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். சரியா? அதுக்கப்புறமா தமிழன் பாடல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எந்த பெரிய இலக்கிய புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பறந்துபட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க. உலகம் தான் அவனுக்கு முதல்ல முக்கியம். வானம் முக்கியம், மழை முக்கியம், பயிர் பச்சை முக்கியம். தான் அல்ல, நானு, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தம்பி தங்க, என்னுடைய கணவன் மனைவி, என் பக்கத்து வீடு எதிர் வீடு, சொந்தம் மாவா மச்சான், இதெல்லாம் அவனுக்கு தமிழனுக்கு முக்கியமே இல்லை. உலகம் நல்லா இருக்கணும். இவன் இருக்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுல இவன் இருக்கிறது ஒரு மாநிலம், தமிழ் மாநிலம். ஆனா அந்த மாநிலத்தை இவன் நாடுன்னு தான் பேர் வச்சுக்கான். இந்தியா முழுக்க அவன் ஊருக்கு பேர் வச்சுக்கிறான். எல்லாம் ஏதோ உத்தரப்பிரதேசம்னா ஒரு லொக்கேஷன் அர்த்தம், ஆந்திர பிரதேசம்னா ஆந்திர இடம் அப்படின்னு அர்த்தம், பிரதேசம்னா ஒரு இடம்னு அர்த்தம். நாம தான் இந்தியா ஒரு நாடு, தமிழும் நாடு தாண்டா, நீ நாடு, நானும் உனக்குள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுன்னு வச்சிருக்கிறோம். முதல்ல திருக்குறள் எடுத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா கம்பராமாயணம் எடுத்தீங்கன்னா உலகம் யாவையும் தாம் உள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும்ங்கிறான். உலகம் பூரா எனக்குள்ள கொண்டு வா, அதுக்கப்புறம் நிக்கணும், அதுக்கப்புறமா வேலை தேவையில்லாத அகற்றணும், இதெல்லாம் நீ தான் படைக்கிற, அதனால நான் உன்னை வணங்குகிறேன்னு சொல்றான். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்ன சொல்றாருன்னா, திங்கள் போற்றுதும் கொங்குதேர் அலர்தேர் சென்னி வெண்குடை போற்றி வம்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றுதும் முதல்ல நிலாவை வணங்குறான், அதுக்கப்புறமா நான் பகலவனை வணங்குறேன், கதிரவனை வணங்குறேன். அப்போ நிலாவுக்கும் கதிரவனுக்கும் போறானுங்க. ஆதி பகவன் முதற்ற உலகுன்னு சொல்றான். உலகம் யாரும் தாமுல வாக்கலும் அப்படின்னு சொல்றான். எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா முதல் அந்த 4 வரிகள் எந்த தமிழ் பாடல் எடுத்தீங்கன்னாலும் உலகளாவிய அளவு தான் இருக்கும். அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவரா உள்ளவர் இருந்திருக்க கூடும் ஏன்னா அவர் சொல்றாரு. இன்னும் விவரங்கள் நிறைய அப்புறம் தர்றேன். ஆனா முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லிட்டாரு, முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் 10 பாட்டு வான் சிறப்புன்னு ஆரம்பிச்சார். வான் என்று உலகம் அப்படின்னு சொல்றாரு. உலகம் உனக்கு கொடுத்ததுன்னா அதை அப்படின்னு அவர் நமக்கு சொல்லிடுறாரு. அதனால உலகளாவிய அளவுல தான் எல்லாத்தையும் பெருசா பார்த்த அந்த பறந்துபட்ட சரியா. அப்புறமா அடுத்து வந்தீங்கன்னா நான் என்னுடையது கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறேன், உலகளாவிய அளவு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அறச்சீற்றம்னு ஒண்ணு இருக்குது. எங்க தப்பு நடந்ததுனாலும், அது அறமற்ற செயல் நடந்தாலும் அறச்சீற்றம்னு உங்களுக்கு ஒரு சினம் வரணும். அப்பதான் நம்ம மனிதர்கள் எல்லாமும் எப்படியாவது இருந்துட்டு போறான், நமக்கு என்ன போச்சு, எல்லாம் கடவுளே பார்த்துக்குவாரு, எல்லாம் அவங்களுக்கு கோர்ட்டும் போலீஸ்காரங்களும் பார்த்துக்குவாங்க, நமக்கு வேலை இல்லைன்னு சொல்றது இல்லை. அறச்சீற்றம்னு உங்களுக்கு இயல்பா ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கணும். தவறு நடந்தா முன்னால நின்று கேட்கணும். அந்த கேட்கிறவன் தமிழனாக இருந்தான். எல்லா தமிழனும் இயல்புலேயே கேள்வி கேட்டான். யாரை கேட்டான்னா யாரு தப்பு பண்ணாலும் கேட்டான். யார் தப்பு பண்ணாங்கன்னு முதல்ல சிவபெருமான் என்ன பண்ணாரு, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பின்னு ஆரம்பிச்சு
என்ன நல்ல தேனை உண்டு நீ மயக்கத்துல இருக்கிறியே, காமம் தப்பாது கண்டது மொழிமோன்னா, அந்த தேன் குடித்த மயக்கத்துல, மது உண்ட மயக்கத்துல நீ கொஞ்சம் நிலை தடுமாறி, நீ பேலன்ஸ்ல இல்லாம துலாக்கோல் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நீதி தேவதைன்னு சொல்லுவாங்க கண்ணை கட்டிட்டு, எப்பவுமே பேலன்ஸ்ல இருக்கணும். இது கல்லுண்ட மயக்கத்துல தேன் என்ன ஆகுமா, கிறங்கி போயிருமா, தப்பா பண்ணிருமா. காமம் கொண்டு நீ தப்பா சீர்தூக்காம ஒழுங்கா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எதனா, நான் என்னுடைய மனைவி இருக்கிறா, மயில் போன்ற தோகை உள்ள என்னுடைய மனைவி, யாரு பார்வதியாக இருக்கக்கூடும் நினைக்கிறேன், சிவமனுடைய மனைவி. இவளுடைய கூந்தலுக்கு இருக்கிற மனம் மாதிரி நீ தான் ஊர் உலகம் பூரா சுத்தி எல்லா பூர்ல இருந்தும் தேன் எடுத்திருக்கிறிய, என்னுடைய மனைவியின் கூந்தலுக்கு ஏத்த மாதிரி நீ இருக்கிற நறுமணம் மாதிரி நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிற போது அவர் சொல்றாரு, யார் கூந்தலுக்கும் இயல்பா மனநலம் கிடையாது. நீங்க பூசிக்கொள்ளுகிற எண்ணெயிலேயோ இல்ல அதுக்கான சென்ட், பிராக்ரன்ஸ், நறுமணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலயோ அதுதான் வர்றது அப்படிங்கிறாரு. என்னுடைய மனைவி கூந்தலுக்கு கூடவா அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரு. இவர் பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி இவர் சொல்றாரு, சரிதான் போடா, யாருடைய கூந்தலுக்கும் கிடையாது, உன் மனைவி கூந்தலுக்கும் கிடையாதுன்ன உடனே சிவபெருமான கோபம் வந்து கண்ணை திறந்து உன்னை எரிக்கிறேன் பாரு அப்படிங்கிறாரு. ஆனாலும் நீ சிவனாக இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறது தமிழன். நான் ஒரு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இலக்கணம் சொல்றேன், யார் கூந்தலுக்கும் நறுமணம் இல்லைன்னா நீ என்ன பெரிய கித்தாப்பா, நீ பெரிய கடவுள், உனக்கு ஒரு மனைவி ஒரு கடவுள், உன் கடவுள் கூந்தலுக்கு மட்டும் என்ன ஊர்ல இல்லாத சிறப்பு, அவளுக்கு மட்டும் கூந்தல்ல நறுமணம் வந்துருமா அப்படின்னு அவளை பார்த்துமா சிவனை பார்த்தும் கேள்வி கேட்கிறான். உன்னுடைய மனைவியாக இருந்தாலும் தவறு, நீ சொன்னாலும் தவறு அப்படின்னு சொல்றான். அப்புறம் சிலப்பதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த சிலம்புக்குள்ள முத்து பரல் மாணிக்க பரல் மாறி போயிடும், எங்கேயோ கிறங்கி போய் அந்த ஆள் அந்த புறத்துக்கு போற நேரத்துல பாண்டிய மன்னன் தப்பா சொல்லிடுறான், கொண்டு அச்சிலம்பை கொண்டு வா, அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு வா, சிலம்பை கொண்டான்னு சொல்லணும், கொன்ற சிலம்பை கொண்டு வான்னு மாத்தி சொல்லிவிட்டான். நேற்று சொல்லிட்டு கோவலை கொண்டு விட்டானுங்க. கண்ணகிக்கு கோவம் வந்துருச்சு, தப்பே பண்ணாத என்னுடைய கணவனை நீ எப்படா கொலை பண்ணுவ அப்படின்னு சொல்றா. போய் கேட்கணும் இல்ல, நேரா உள்ள போறான். அரசவைன்னு இருக்குது, அங்க மேல அரியணைன்னு வச்சிருப்பாங்க, அதுல பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கிறான், பக்கத்துல கோப்பெருந்தேவி உட்கார்ந்து இருக்கிறான். உள்ள நுழைஞ்ச உடனே என்ன கேட்கிறான்னா, தேரா மன்னா செப்போதுடையனுங்கிறான். மன்னாங்கிறது ரெண்டாவது, தேரா அப்படின்னா தேர்ச்சி பெறாத, தெளிவே இல்லாத, மூளை இல்லாத, சிந்திக்கும் ஆற்றல் துப்பு கூட இல்லாத, வக்கில்லாத அப்படின்னு ஒரு அர்த்தம். தேரா மன்னா. முதல்ல டே அறிவில்லாத மன்னவனே அப்படின்னு கேட்கிறப்பவே கேசு முடிஞ்சு, பாண்டியன் தோத்துட்டான். மிச்சம் பேசுனதெல்லாம் திரைக்கதை, வசனம், பாடல்னு வச்சுக்கோங்களேன். தேரா மன்னா செப்போதுடைய, நான் சொல்றதை கேள்றா அப்படின்னா சொல்லி முடிச்சா அவனுக்கு புரிஞ்சு அந்த உடைச்சானுங்க. உள்ள பரல் என்னுடையது இல்லை, மனைவியுடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஸ்பாட்லயே உயிரை விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது செங்கோல் சொல்லுவாங்க. தப்பு பண்ணா அந்த செங்கோல் வளைஞ்சிடும். இதெல்லாம் ஒரு யூஃபமிஸ்டிக், ஒரு எடுத்துக்காட்டு போல ஒரு சிம்பாலிக்கா எடுத்துக்கணும். நாட்டுக்காக ஒரு வணக்க பாடல் இருக்குது, நாட்டுக்காக ஒரு கொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம வணங்குகிறோம் இல்லையா, அதை நாம் பாடுகிறோம் இல்லையா, அது போல இந்த இடத்துல மன்னவனுக்கு ஒரு செங்கோல் இருக்குது. மன்னன் தவறு பண்ணா அந்த செங்கோல் வளைந்து விடும். அப்ப என்ன பண்ணா மன்னன், நான் அதுக்கான விலையை கொடுக்கிறேன், விலை என்ன, என் உயிரே கொடுக்குறேன், நான் செத்து போறேன்டா அப்படின்னு அவன் செத்தான். செத்து போனா இப்ப அந்த செங்கோல் நிமிர்ந்துருச்சு. ஆனால் அதுவும் விடாம கணவன் இறந்து போனான்னு குபேரந்தேவி, அவளும் அந்த ஸ்பாட்லயே ஹார்ட் அட்டாக்கி செத்து போறா. அப்ப தவறு பண்ணா அந்த மயிர் நிப்பின் உயிர் வச்சிருக்காத கவரிமான்னு சொல்லுவாங்க. கவரிமாங்கிறது கவரிமான் அல்ல, கவரிமா இன்னல்லாங்க, இன்னும் கிடையாதுங்க. கவரிமாங்கிறது ஒய்யேக்க யாக்குங்கிற மாதிரி ஒரு எரும மாடு, சைஸ் சின்னதா இருக்கும், எடை கூடுதலாக இருக்கும், யாக்குன்னு. அந்த மாதிரி ஒரு உயிரினம் ஒன்று இருந்திருக்குது. மயிர் நிப்பின் உயிர் நிப்பா உயிர் வச்சிருக்காத கவரிமா அன்னார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல இது ஆகுது. ஆச்சா, இது வந்து ஒரு இயல்பான மனிதன் கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான், இயல்பான கணவனை இழந்த ஒரு பெண்ணு ஒரு அரசனை பார்த்து கேள்வி கேட்டா. அதுக்கப்புறம் மார்த்தாண்ட ராஜா கொல்லத்தவங்க அது துதி பாடுறப்ப ஒண்ணு விட்டுட்டான்னா அவன் நாக்காருன்னு சொன்னாங்கல்ல, இங்க துதியெல்லாம் கிடையாது, நேரா அடிக்கிறா, தேரா மண்ணா மூளையே இல்லாதவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அது தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் கம்பன் வந்து ஒரு பெரிய பாடலாசிரியர், அவன் வர்றான், அரண்மனையை நோக்கி வர்றான். அவன் புலவர் ஒருத்தர் வர்றாருன்னு தெரிஞ்சுன்னா
மன்னர் புலவர் தான் ரொம்ப மரியாதைக்குரியவர், மதிப்புக்குரியவர். மன்னர் எல்லாம் கிடையாது. மன்னர் வாசல் வரைக்கும், வாயில் வரைக்கும் வந்து வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறதுதான் மதிப்பு. அதைத்தான் எல்லா மன்னர்களும் செய்வார்கள். அது தமிழர்கள் பண்பாடு. எல்லா தமிழ் மன்னர்களும், சேர சோழ பாண்டியன், அது பல்லவன், எவனா தான் என்ன, எல்லா மன்னரும் ஒரு புலவர் வராருன்னா வணக்கம் சொல்லணும், வாயிலுக்கு வரணும். வரல, சோழ மன்னன் வரல, வேலையா இருந்தானான்னு தெரியாது, இல்ல ஆணவத்தின் காரணமாக செய்தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பண்ணிவிட்டான். அப்போ கம்பனுக்கு கோபம் வருது. மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்தும் உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்புன்னா. மன்னவனு நீ பெரிய ராஜாவா, வளநாடும் உன்னை நீ வச்சுக்கிறது என்ன அட்டகாசமான நாடா, உன்னை நினைச்சிட்டு உன்னை பாட்டு பாடி உங்க கையில இறந்து வாங்கறதுக்காகத்தான் நான் தமிழ் படிச்சேன்னு நினைச்சியா? நான் வந்தா ஓடி வந்து வரவேற்க தெரியல, நீ எல்லாம் ஒரு மன்னனா? அதுக்கப்புறம் குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்புன்னா, கொஞ்சம் முன்னால் சொன்னல பாண்டியன் நெடுஞ்செழியன் செங்கோல்னு ஒண்ணு இருக்குது, தப்பு பண்ணா வளைஞ்சிரும்னு. நீ வச்சிருக்குது உன் செங்கோல, அதாவது உன்னுடைய அரசவைய, உன்னுடைய அரண்மனைய, உன்னுடைய ஆட்சிய, எதையுமே அந்த குரங்கு கூட ஏத்துக்காதரா. மனுஷனை விடு, குரங்கே ஏற்றுக்கொள்ளாத கொம்புன்னு ஒரு அர்த்தம். ரெண்டு, நார்மலா நமக்கு தெரியும், கோல் எடுத்தால் குரங்கு ஆடும்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பு எடுத்தா ஒரு குரங்கு ஆடும். உன் செங்கோலை எடுத்தா கூட ஒரு குரங்கு கூட ஆடாதுடா. நீ எல்லாம் ஒரு ராஜாவா, உனக்கு பேர் ஒரு மன்னனா அப்படின்னு அவ கேட்கிறாரு கம்பன். அப்போ எந்த இடத்துலயுமே அது புலவரன்னா ராஜாவை அடிக்கிறான், ஒரு தனி மனிதன் புலவன் கடவுளை அடிக்கிறான், ஒரு கைம்பெண் வந்து அரண்மனையில வந்து மன்னனை அடிக்கிறான். எல்லா இடத்துலயும் அறச்சிட்டம்னு ஒண்ணு இருக்குது, அது தெரியணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அடுத்து வந்தோம்னால், இறைவன் மனிதனுக்கு சொன்னது, பகவத்கீதைன்னு ஒரு கதை ஒண்ணு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கடவுள் சொன்னாராம், மனுஷங்களுக்கு இப்படி இப்படிதான் இருக்கணும், 4 வர்ணம் இது. 4 வர்ணம்னா பெயிண்ட் இல்லை, இது வர்ணம்னா ஜாதி டிஃபரன்சியேஷன். 4 கலர் இருந்தா இருந்து தொலைது, ஒரு பச்சை இருக்கட்டும், ஒரு நீலம் இருக்கட்டும், ஒரு சிவப்பு இருக்கட்டும், மஞ்சள் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, நான் அதுல எதுவும் தப்பா குறை சொல்லவும் இல்லை. ஆனா ப்ளூ கலரு கிரீனை விட பெட்ரு, கிரீன் எல்லோவை விட பெட்ரு, எல்லோ ரெட்டை விட பெட்ரு. அந்த 4 வர்ணத்தையும் கடவுள் தான் படைச்சான். படைச்சா ஒழுங்கா படைக்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் படைக்கிறது தானே உன் வேலை. 4 டிசைன்ல ஏன் படைக்கிற? அப்போ ஒரு டிசைன் மட்டும் நல்லது, மிச்சம் அதெல்லாம் தப்புன்னு சொன்னா, அப்ப டிஃபெக்டிவா படைக்கிற ஆள் என்னத்துக்கு ஃபேக்டரியில வச்சிருக்கணும்? டிஸ்மிஸ் பண்ணுமா இல்லையா? பண்ணா 100 ப்ராடக்ட்டும் ஒழுங்கா இருக்கணும் குவாலிட்டியில. நீ 3 ப்ராடக்ட் நல்லா இருக்கும், 97 ப்ராடக்ட் தப்பா இருக்கும்னா அந்த மாதிரிலாம் ஏன் படைக்கிற? உனக்கு என்னத்துக்கு கடவுள்னு பேர்? அது வேற கதை, சரியா? மனுஷன் இறைவன் கடவுளுக்கு சொன்னது பேர் கீதை. அப்புறம் மனிதன் இறைவனுக்கு சொன்னது இங்கதான் வருது. நம்ம ஆளு மனுஷன், இவன் கடவுளுக்கு சொல்றான் என்னடா அப்படின்னுட்டு, அதுக்கு பேர் திருவாசகம், கடவுளுக்கு சொன்னது இது. அப்புறமா அதையும் தாண்டி வந்தீங்கன்னா, மனுஷன் எப்படி வாழணும்னு ஒரு மனுஷன் சொன்னா, அதுக்கு பேரு திருவள்ளுவர், திருக்குறள். மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. எல்லா நாட்டிலையும் கீதை மாதிரி ஒண்ணு இருக்குது. என்ன, அவங்கவுங்க ஒரு புராணம் வச்சுக்கிறாங்க, ஒரு இதிகாசம் வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு வேத புத்தகம் வச்சுக்கிறாங்க. என்ன, இங்க போற்றி பாடல், வாழ்த்தி பாடல், வணக்க பாடல் எடுத்தீங்கன்னா தமிழ்ல திருவாசகம் இருக்குது, ரைட். ஆனா மனுஷன் கடவுளுக்கு சொன்னா, இந்த திருக்குறள் மட்டும்தான் மனிதனுக்கு சொன்னான். அப்ப எந்த மனிதனுக்கு சொன்னான்னு கேக்குறீங்க? இவன் வந்து எல்லா மனிதனுக்கும் சொன்னான். எந்த காலத்துக்கு சொன்னானா? எல்லா காலத்துக்கும் சொன்னான். எந்த நாட்டுக்கு சொன்னானா? எல்லா நாட்டுக்கும் சொன்னான். இது ஒர்க் அவுட் ஆகுமா? எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும், எல்லா காலத்திலையும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் தான் அதுக்கு திருக்குறள்னு பேரும். வெறும் குறள் வெண்பாதான், குறள்னா அதுக்கு பேரு. ஆனா அதுக்கு ஏன் திருன்னு போட்டோம்னா, அதுக்குன்னு ஒரு தனியா, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. மற்ற எதுக்குமே இல்லாத ஒரு அலாதியான மதிப்பு இருக்கிறதுனால நாங்க அதுக்கு திருக்குறள்னு பேர் வச்சோம். சரி, கடவுள் வாழ்த்து கடவுள்னு சொன்னாரு. எந்த கடவுளையா சொன்னாரு? நமக்கு தான் தெரியுமில்ல, முருகரு, அப்புறம் அவங்க அண்ணாத்த ஒருத்தர் இருக்கிறாரு பிள்ளையாரு, அவங்க அப்பா அம்மாக்குறாங்க சிவன் பார்வதி, அப்புறம் இன்னொருத்தி யாரோ ஒருத்திக்கிறாங்க, தெரியாமன்னு போச்சு. அந்த பக்கம் போனீங்கன்னா பிரம்மான்வாங்க, ராமர்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த டைலாகே தெரியாது, சப்ஜெக்ட் வேற. ஆனா நம்ம ஆளு திருக்குறள் கடவுளை பத்தி சொல்றாரு கேளுங்களேன். ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இலான், தனக்கு ஓமை இல்லாதான், அறவாழி அந்தணன், எண் குணத்தான், தெய்வம். பல சொற்கள்ல சொல்றான். ஒரு இடத்துல கூட இந்த ஆளு பிரம்மாடா, இந்த ஆளு திருமால்டா,
இது வந்து சரஸ்வதிடா, லக்ஷ்மிடா, பார்வதிடா, ஒவ்வொரு இடத்துல கிடையாது. இதெல்லாம் நீங்க எந்த கடவுள் வேணாலும் பொருத்தி பார்க்கலாம்னு சொல்ல வர்றேன். மக்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். தமிழர்கள் பாகுபாடே பிரிக்காம ரொம்ப அழகா இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்புறமா அதை தாண்டி வந்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போற்றினா இப்பதான் பிரிச்சானுங்க. இந்த கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சானுங்க. அதுக்கு முன்னால மொத்தம் சவுத் இந்தியாவுக்கு ஒரே பேர் தான், மெட்ராஸ்ன்னு பேர் இருக்கு. மெட்ராஸ் சர்வகலாசாலை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிம்பாங்க. மெட்ராஸ் கோர்ட்டுன்னு தான் பேரு. மொத்தமா இது மாநிலம், 4 மாநிலமும் சேர்ந்ததுக்கு மெட்ராஸ்ன்னு பேரு. அப்போ பாட்டு எழுதுறாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி. ரைட்டு, இது தென்னாட்டுக்கு கடவுள் சிவன், ரைட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீ எந்த நாடாக இருந்தாலும், உன் நாட்டுல எந்த கடவுள் இருந்தாலும் அந்த கடவுளுக்கு நாங்க வணக்கம் சொல்றோம்டா அப்படின்னா. எனக்கு யாரு, எனக்கு நான் வச்சுக்கிறது தென்னாடு, எனக்கு யாரு கடவுள், சிவபெருமான் வச்சுக்கிறேன். ரைட்டுப்பா, நான் கும்பிட்டேன். என்ன, தென்னாடுடைய சிவனே போற்றி ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டேன். அப்புறமா போக வேண்டியதானே உள்ளுக்குள்ள. அப்புறம் சிவனோட ஒய்ஃபை பத்தி பேசு, இல்லை பிள்ளைய பத்தி பேசு, இல்லைன்னா உன் நாட்டை பத்தி பேசு, இல்லைன்னா உனக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை பத்தி பேசிட்டு போ, வாழ்த்திட்டு போடான்னா அடுத்த லைனு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீ எந்த நாட்டு மனிதனாக இருந்தாலும் உன்னுடைய இறைவனுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பறந்துபட்ட மனவியல் ஏன் காணாம போகுது? இதை காணாம போக்குறதுக்குன்னு சில பேர் டெல்லியில இருந்து புறப்பட்டு வராங்க. நாம தமிழை காப்பாற்றணும், தமிழ் உணர்வு நமக்கு வேணும், நாம எல்லாரையும் வாழ்த்தணும், நம்மளை யாரும் அடிக்காம பார்த்துக்கணும். நம்ம மொழி ரொம்ப நல்ல மொழி, பாதுகாக்கப்பட வேண்டிய மொழி, போற்றப்பட வேண்டிய மொழி, உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட வேண்டிய மொழி. அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இந்த விளக்கங்கள் தர்றேன். சரியா? அதுக்கப்புறம் கம்பராமாயணத்துல இருந்து எடுத்தோம்னா, ராமாயணங்கிறது தனி கதை, புராணம், அதை விட்டுருவோம். கம்பன் வந்து தமிழுக்கு கொண்டு வர்றான். தமிழ் அவ்வளவு அழகாக எழுதுகிறான். இது கம்பன்லாம் படிச்சோம்னா ஆஹா அப்படின்னு இருக்கும். வியந்து வியந்து அடுத்து திரும்ப திரும்ப மீண்டு படிக்கணும், மீள்வார்வை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ராமனுக்கு முடி சூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ராமனுக்கு முடி சூட்டுனா அப்ப என்ன பண்ணணும்? ராமர் பத்தி பேசணும். ஏன்னா அவர் தானே ஹீரோ, அவர் தானே கதாநாயகரு. அவருக்கு ராஜா ஆக்குறாங்க, பட்டம் சூட்டுறாங்க. அதை ஒரு பெரிய முனிவர் வந்து அந்த கிரீடம் சொல்லுவாங்க, என்ன அதை வந்து முடி கொண்டு வந்து மேலே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லி நீ இனிமேல் ராஜாப்பா, அரியணையில மேலே ஏறி உட்காந்துக்கோ பெடஸ்டல்னு சொல்றாங்க. சரி, அதை கம்பன் எப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, விரி கடல் உலகம் ஏத்துங்கிறான். திருப்பியும் உலகம் வருது, கடல் வருது. பறந்து விரிந்த கடல் வந்து கிட்டத்தட்ட அதை முடிச்சிடற 2 நிமிஷம். விரிந்து பறந்த கடல் இருக்குது. அதுல என்ன, வெண்ணெய் மண் சடையான் வன்மை, சடையன்கிறவர் சடைப்பவர்கள் கம்பனுக்கு உதவுன ஆளு. என்ன, விரிகடல் உலகம் எத்தும் வெண்ணெய் மண் சடையன் வன்மை மரபுலோன் கொடுக்க வாங்கி. கம்பனுக்கு காசு கொடுத்து நான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நீ பாட்டுக்கு பாட்டு எழுது, குடும்பத்தை நான் தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஒரு புலவர், ஒரு நல்ல வள்ளலவர். அந்த சடையப்ப வள்ளலுக்கு இவர் நன்றி சொல்றாரு. எப்போ? ராமனுக்கு முடி சூட்டுறப்ப விரிகடல் உலகம் எத்தும் வெண்ணெய் மண் சடையன் வன்மை மரபுலன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. வசிட்டன் தலையில தூக்கி கிரீடத்தை வச்சான். யார் தலையில வச்சான்னு சொல்லல, ராமரு பேரே கிடையாது. அங்க எதிராக இருக்குதுன்னு கேட்டா வசிட்டன் ஒருத்தன் பேர் இருக்குது. அடுத்து சடையப்ப வள்ளல் எனக்கு உதவுனாரு, அவர் பரம்பரையில வந்த ஒரு ஆளு, இவங்க எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இந்த ஆளு ராஜா தலையில வச்ச, ராஜா பேரே இல்லை. அப்போ கம்பன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான், எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறான். ராமனு முக்கியமே கிடையாதுரா, என்ன அந்த முனிவர் முக்கியம். முனிவருக்கு தூக்கி கொடுத்தான்ல அந்த கிரீடத்தை, அந்த சடையப்பம் முக்கியம். அப்பதான் தமிழ் தெரியுது, அப்பதான் கம்பன் தெரிகிறான். இந்த மனவியல் உங்களுக்கு தெரிய வேண்டும். அற்புதமான மொழி நம்ம தமிழ் மொழி, அற்புதமான மக்கள் தமிழ் மக்கள், ரொம்ப அழகான பாரம்பரியம், வரலாறு வைத்திருக்கிறோம். அதனால வரலாறு படிங்க, தமிழ் படிங்க, தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை வைத்துக் கொள்ளுங்கள், பலருக்கும் சொல்லிக் கொடுங்க, பரவலாக்குவோம். சரியா? ஒரு நாளும் எந்த மொழியும் நம் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அந்த எண்ணம் இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு
திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறேன். பிரம்மநாயகம் ஐயா எவ்வளவு நேரம் இருக்கு? பேசலாமா? எல்லாரும் பேசலாமா? எப்படி இருக்கு? சார் 2 நிமிஷம் பேசுங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருங்க. ஏன்னா பதிவு பண்றதுக்கு இடம் குறைவா இருக்கு, அதனால பாத்துக்கங்க. அதான் நான் பார்த்தேன். லைவ்ல போனா அது நீங்க நேரமா போவோம். நீங்க என்ன பண்ணுங்க, எவ்வளவு குறைவா இருக்கோ அது வரைக்கும் பதிவு பண்ணீங்க, மீதிய பதிவு பண்ணாதே பேச வச்சிடலாம். சரிங்களா? நல்லா இருக்காதுங்க ஐயா. 3ஆம் பகுதி வந்தா நல்லா இருக்கும். அதனால ஒரு 2 நிமிடம் பேச சொல்லுங்க. 2 நிமிடம் எல்லாத்தையும். எப்பொருள் யார் வாக்கியத்தும் அய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு பொருளை குறித்து நண்பரோ பகைவரோ யார் சொன்னாலும் அதை அவ்வளமே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து காண்பதே அறிவாகும். இதுதான் நம்முடைய ஐயா அவர்களுக்காக எழுதப்பட்ட பொருள் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆளுமை இந்த இன்னைக்கு 2106வது நாள்ல முத்தையா ராமநாதன் ஐயா அவர் பேசுனது நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு ஒரு உடல் மொழியோட எவ்வளவு ஒரு தத்துவமான விஷயத்த எப்படி உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி ஐயா சொன்னாங்கன்னு தெரியும். அதை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த தன்னிலை வளர்ச்சி பயிற்சி கொடுத்துருக்காரு. அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு பேர் அதுக்கு. அதே மாதிரி 71 நாடுகள்ல 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இவர் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வழங்கியுள்ள பரிமாற்றங்களை எல்லாம் பண்ணியிருக்காரு. டெய்லி அதுதான் அவருக்கு வேலையை. அதுல அவர் ரொம்ப நுட்பமா போய் அந்த தலைப்பு கொடுக்குறாரு, தமிழ் இலக்கியம் மனவியல் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் இலக்கியம் மனவியல் என்பது சங்க இலக்கியத்து முதல் நவீன இலக்கியம் வரை பாத்திரங்களில் அக உணர்வுகள் எண்ண ஓட்டங்களை எப்படிலாம் கொண்டு வந்து ஒரு கவிஞனை எப்படிலாம் பயன்படுத்திருக்காருன்னு சொல்றாரு. அதுல எனக்கு பிடிச்சமான ஒரு வரியை சொன்னாரு. அதாவது மயிர் நீ பின் கவரிமா அன்னார் உயிர் மதிப்பு மானமறி. நிறைய பேர் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத காலத்துல கவரிமான்னு கவரிமான் பரம்பரடா இவரு அப்படின்னு நம்மளை கேலி பண்ணுவான். என்னன்னா ஒரு முடி உயர்ந்துட்டா கூட அந்த மான் இறந்துடும் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இல்லை, அது குளிர் பிரதேசத்துல வரக்கூடிய ஒரு எருமை மாடு. அது மாடு அடர்ந்த மயிர் இருக்கும். அது எப்படி திருவள்ளுவருக்கு தெரியும் அப்படின்றத இப்பத்தி கேள்வி. அதை வெட்டிட்டீங்கன்னா அந்த குளிர் தாங்காம சேர்த்துடும். இதுதான் அதோட விளக்கம். அதை இப்படி அழகா கொண்டு வந்து ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி நடுவில் இந்த சங்க இலக்கியங்களை கொண்டு போய் அது சிவபெருமானாக இருந்தாலும் கூட அவனை கேள்வி கேட்டு ஒருத்தர் எப்படி பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாரு. அதாவது தங்க இலக்கிய பாடல்களில் தலைவன் தலைவி பொய்யினத்தாய் செவிலி போன்றவர்கள் கூற்றுகள் மூலம் அவர்கள் மனநிலை ஊழல்கள் பிரிவை போன்ற உளவியலுக்கு வரிகளை எல்லாம் எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி 36 நூல்களை வச்சு நம்ம தமிழ் இலக்கியம் எப்படி இருக்குதுன்னா அருமையா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க இந்த சொற்பொழிவு 2 தடவை கேட்டீங்கன்னா போதும். தமிழ் இலக்கிய ஆய்வுகளின் மனவியல் என்பது ஒரு முக்கியமான கலப்பு போல அணுகுமுறையாக எப்படி கையாண்டிருக்காங்கன்றதை நீங்க சொல்லலாம். அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு பேச வேண்டியது. இதனால கூட நேரம் கருதி ஐயா அவர்களை நான் மாதம் அழைக்க வேண்டும் என்று நினைப்பேன். கண்டிப்பாக அடுத்த இதே நாளிலே உங்களுக்கு ஒரு தேதியை நான் வழங்குகிறேன் ஐயா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி சாலினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று செங்கேமுடன். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு தலைப்பில் இன்றைய நிதியாண்டினுடைய முதல் நாளில் முத்தான கருத்துக்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் மணி சொட்ட மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். கேட்பது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அவ்வளவு சிறப்புகளை, தமிழின் சிறப்புகளை அழகாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் கடைசியா கூப்பிடுங்கம்மா. அவங்க எல்லாத்தையும் நிறைவு செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நடுவுல கூப்பிடாதீங்க. அப்படி பெரிய அண்ணன் கேட்கிறாரு, அவங்களை கூப்பிடுங்க.
அடுத்தாக வாழ்த்துறை வாங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் செவ்வியல் இலக்கியம் என்றால் என்ன, செவ்வியல் இலக்கியம் எப்படி செவ்வியல் இலக்கியம் ஆனது என்பதை எல்லாம் சொல்லி, அடுத்தது ஒரு யாராயிருந்தாலும் சரி செய்தது தவறுன்னு சுட்டி காட்டுகின்ற ஒரு தன்மையை எடுத்துரைத்தார். அதுதான் முக்கியமானது. சின்ன வயசுல கூட குழந்தைகளை சொல்லி எதையும் தட்டி கேட்கும் துணிவு வேண்டும், தயங்கி நிற்காதன. தப்பு நடந்தா அதை சுட்டி காட்டணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு என்பதை மிக அருமையாக எடுத்து உரைத்தார். சிலப்பதிகாரத்துல கண்ணகி போய் ஒரு அரசனை அறிவில்லாத அரசனேன்னு எடுத்ததுமே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நீதி தவறியவனை சுட்டி காட்டுகின்ற நிலையை எடுத்து உரைத்தார். இப்படி அந்த இது காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற சொல்லுக்கெல்லாம் நயம் சொல்லும் போது, இந்த தேன் அருந்தின பிறகு மயக்கமா இருக்கும், நீ மயங்கி போய் சொல்லாத, நீ என்ன உண்மையை கண்டையோ அதை சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த சங்க இலக்கியத்தை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார். ஐயா மனையியல் என்பதை மிக அருமையாக சொல்ல நினைத்தார்கள். நேரங்காலமாக அது இயலவில்லை. ஏனென்றால் செவ்வியல் இலக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுதே நேரமாகிவிட்டது. இப்படி மனையியல், மனத்தை பற்றி உளவியல் கருத்துக்களை சொல்லுகின்ற ஆற்றலாளர்கள் இப்பொழுதெல்லாம் குறைந்து கொண்டு வருகிற காலத்தில மனையியலை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்து உரைக்க இருக்கின்ற ஐயா அவர்களை வாழ்த்தி, மேலும் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவதற்கு வாய்ப்பளித்த ஐயா காமராஜ் ஐயா அவர்களுக்கும் பிரம்மநாயம் ஐயா அவர்களுக்கும், இந்த குழந்தைகள் எல்லாம் மிக அருமையாக பேசுகிறார்கள். அடுத்தது பாக்கியலட்சுமி, ஈகை அரசன் போன்றவர்கள் எல்லாம் பாடல் பாடியது மிக அருமை. இந்த நிகழ்வு பொதுவாக ஒரு மன மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நல்ல நிகழ்வு. இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பு நல்கிய மிக்க நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள் அம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வாங்குவதற்கு சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காமராஜ் அண்ணா, பிரம்மநாயம் ஐயா, பெரியண்ணா அவர்கள் கருத்தை வழிமுறைய நன்றியும் வாழ்த்துக்கள். முத்தைய ராமநாதன் அவர்களுக்கு. அடுத்தவங்க கூப்பிடு சாமி. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேனகம்மா, சரி. தென்மொழி பண்ணன் இருக்கார் பாரு, தென்மொழி பண்ணன். ஜானகி இருந்தாங்க இல்லையா? ஜானகி ஐயா மேனகம்மா பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ, பேசுங்கம்மா, பேசுங்க. கேக்குதுமா, தொடருங்க. ஐயா நான் ரொம்ப காலதாமதமா தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அதனால ஐயா பேசுனதை என்னால முழுமையா கவனிக்கல. இருந்தாலும் செவ்வியல் இலக்கியத்தை பத்தி நிறைய பேசினதா சொன்னாங்க. அதனால எனக்கு முழுமையா வாழ்த்துறை வழங்க என்னால முடியல. காலதாமதமா வந்ததுனால முடியல ஐயா. ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கலந்துரையான பேரவையில் நல்லா பேசியிருக்காங்கன்றத முன்னாடி சொன்னவங்க சொன்னாங்க. ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்தாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வரதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். உலகியல் அறிவோடு உயர்குணம் கொண்டவர் ஐயா. நம்ம ஐயா எளிய மொழி நடையை பயன்படுத்தினாலும் தமிழினுடைய அருமையான ஆழங்கால் பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதே போல பல மொழி, பல நாட்டினுடைய அரசியல், பொருளாதாரம், இலக்கியம் எல்லாமும் உணர்ந்த
பல்துறை வித்தகர் ஐயா அவரு. அவர் வந்து மிக சாதாரணமான எளிமையான நடையில பேசக்கூடிய ஒரு உயர்தரமான பேச்சாளர். அவர் வந்து அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. அவர் நம்ம சபைக்கு வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஐயாவுடைய அந்த அவர் இருக்கு. நமக்கு வந்து இந்த தமிழினுடைய ஆழத்தை வந்து புரிஞ்சுக்காம மாணவர்கள் இளைய சமுதாயம் இருக்கிறதே அப்படின்ற அந்த கோபம், அந்த அறச்சீற்று, அதுதான் பாரதியார் சொன்னார், ரௌத்திரம் பழகு அப்படி சொன்னார். ரௌத்திரம் என்பது ஒரு அறச்சீற்றம். அதனால அந்த அந்த அறச்சீற்றத்தை ஒரு ஒரு நெறிப்படுத்தி எப்படி அந்த பயனுக்கு உண்டாக்குவது, கோபத்துல எல்லாத்தையும் வந்து இல்ல அதை வந்து பயனுக்கு உண்டாக்குற மாதிரி செய்யறது தான் அறச்சீற்றம் அப்படிங்கிறது. கோபத்தினால வந்து தீங்கு வரும். அதனால அப்படிப்பட்ட கோபத்தை அவர் சொல்லல. சினம் என்பது சேர்ந்தாரை கொள்ளி அப்படி சொல்லுவாங்க. அந்த சினத்தை அவர் சொல்லல. அறச்சீற்றம் அப்படிங்கிறது ரௌத்திரம் பழகுவது. நமக்கு வந்து சமுதாயத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கருதி அதை சமுதாய மேன்மைக்காக ஒரு இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சீற்றத்தை தான் அறச்சீற்றம் அப்படி சொன்னாரு. அந்த அறச்சீற்றத்தை வந்து தமிழர்கள் வந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய நோக்கமா இருந்தது. அதனால்தான் ரௌத்திரம் பழகு என்று சொன்னார். அதனால வந்து தமிழினுடைய மேன்மையை அறிந்து கொள்ளாமல் தமிழர்கள் இருப்பதும், தமிழர்கள் மேன்மையை உணர்ந்து கொண்டாலும் அதை அங்கீகரிக்காமல் இருப்பதை பார்த்து கொண்டு நாமும் அமைதியாக இருப்பதும், இதையெல்லாம் கண்டு மிகவும் ஒரு ஒரு சினத்தோடு அதையெல்லாம் நம் முன்னால் வைத்தார். தமிழினுடைய பெருமையை தமிழன் அறிந்து கொண்டாலும் அது நம்மோடு இருக்கக்கூடாது. நம்ம உலக நாடுகள் எல்லாம் ஒப்புக்கொண்டாலும் நமக்கு மேலே இருப்பவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதனால வந்து இளைஞர்கள், நம் அறிஞர்கள் அனைவரும் தமிழினுடைய அந்த நீண்ட கால அந்த வாழ்வு, அந்த மேம்பாடு, அதையெல்லாம் உணர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இது போன்ற சபைகள் எல்லாம் உள்ளன. இந்த சபையை வழிநடத்துகின்ற மிக அற்புதமான பேரறிஞர்கள் தமிழின் கண்ணம்மா ஐயா அவர்கள், அதுக்கப்புறம் தமிழ், அப்புறம் நம்மளுடைய பிரம்மநாயகம் ஐயா அவர்கள், அப்புறம் காமராஜ் ஐயா அவர்கள், இந்த வயதிலையும் ஒரு நாள் விடாம நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஆற்றல் அது எப்படிதான் வருதுன்னு தெரியல. தொடர்ச்சியாக அப்படிங்கிறது சூரியன் அந்த டைமுக்கு அது சுத்தி கொண்டே வருவது போல இந்த நிகழ்ச்சிக்காக அவர் வந்து ஒவ்வொரு நாளும் யாரையாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாளும் விட்டு விடாம அந்த ஒழுகுகின்ற அந்த தன்மை என்பது ஒரு வியப்புக்குரிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. ஏன்னா கேட்பவரே ஒரு நாள் வராரு, ஒரு நாள் வராம போயிடாரு. அதனால ஏற்பாடு பண்ணக்கூடிய அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது அறிந்து கொள்ளும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல நம்ம ஐயா பிரம்மநாயகம் ஐயா, அவர் சிந்தனை சிற்பி. அவருடைய ஒரு நாள் எத்தனை அந்த தனியார் பணியில இருந்து கொண்டு தமிழ் மீது கொண்ட அவர் பற்று, அவர் தனியாத தாகத்தோடு அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு பெருஞ்சத்திரனார் மாதிரி ரொம்ப அழகான அறிவிலே ரொம்ப ஒரு அழகா பெருஞ்சத்தினார் ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. அன்பிலே மழை தண்ணீர், அறிவிலே பெருநெருப்பு, நெஞ்சிலே நல்லுறுதி, இயல்பிலே தமிழ் உணர்வு, எண்ணத்தில் தமிழர் மேன்மை, தொண்டிலே துணிந்த மனம், துயிலிலே விழித்த நிலை என்று சொல்வது மாதிரி விழிப்போடு செயல்படக்கூடிய ஒரு அறிஞர். இது நம்ம மண்ணை விட்டு வெளியே இருக்கிறதுனால ஒருவேளை அவருக்கு அவ்வளவு விழிப்பு இருக்கோ என்னவோ தெரியல. தமிழ்நாட்டுல இருந்தா அந்த மகிழ்ச்சியில நம்மள மாதிரியே சோம்பல் ஆயிடு வரவன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம நிழல்ல இருக்கிறோம், தாய் மடியில இருக்கிறதுனால அது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே கடக்குறோம். கஷ்ட வழி தெரியாம வாழ்றோம். வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரம்மநாயக ஐயா டெல்லியில இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தனியாத தமிழ் தாகம் அவர்கள் இருக்கு. அவருடைய செயல்பாடை எண்ணி நாம எல்லாரும் வியப்பார்கள். அதில் நான் போற்றுவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். அதே போல தம்முடைய பெருஞ்சித்தனாருடைய ஒரு பக்கத்தில் இருந்து வாழ்ந்த நம்ம ஈகவரசன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய பாடல் எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா மிக தூய்மையான தமிழ் உணர்வு கொண்ட பாவாணருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர் நம்முடைய பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். 7 வருஷம் அவருடைய பாட்டு நான் பாடத்தில் நடத்திட்டு இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மேன்மை எனக்கு தெரிஞ்சுது.
அந்த அவருடைய அந்த பெருஞ்சித்தனாருடைய மேன்மையை நான் உணர்ந்ததுக்கு ஈகவரசனுடைய அவருடைய பாடல்கள், அவருடைய வாழ்க்கை குறிப்பு, அவருடைய போராட்ட வாழ்க்கை, அவருடைய பத்திரிகைக்கு அவர் நடத்துவதற்கு அவர் கொண்ட அந்த சிரமம், இதெல்லாம் அவர் எடுத்து சொல்லும் போதுதான் நான் ஏன் அவர் பாடலை முதல்ல வச்சாங்க. பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாஸ் இருக்கிறாரு, இவ்வளவு கவிஞர்கள் இருக்கிற போது இவர் யார் இவரு அப்படிங்கிறத இன்னமும் ஒரு கோடான கோடி தமிழ் ஆசிரியர்களே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 7 ஆண்டு காலமாக முதல் பாடம் அவர் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறை இன்னும் தெளிவா கொடுத்தா நல்லா இருக்கும். அது எல்லா ஆசிரியரும் புரிந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயாவுடைய பேச்சு மிக அற்புதமான பேச்சு. பாஷை தான் வித்தியாசமா இருக்க மொழியே கருத்து ஹெவியா இருக்கும். அவர் கொஞ்சமா தான் சொல்லுவாரு, ஆனா சொல்றதுல நிறைய விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேர் ஐயா இடம் இல்ல அங்க நேரில் ரெக்கார்டிங் போயின்னு இருக்குது. அதனால நேரம் இல்ல. ஐயா கொஞ்சமா சொல்லுவாரு, ஆனால் நிறைய விஷயம் இருக்கும். மகிழ்ச்சி ஐயா. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தென்மொழிப்பணம் ஈகவரசன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரில் இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களே. ஐயா முத்தையா ராமநாதன் அவர்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கமும் நன்றியும். மிக அருமையான சிறப்பான உரை. அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மிகச் சிறந்த தமிழ் ஆர்வலருக்கும் மிக சிறந்த உரை ஐயா அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முத்தையா ராமநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. இன்றைய தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் மனவியல். இந்த மனவியல்னாக்க உளவியலை தான் மனவியல்னு சொல்கிறாரு. நான் குழந்தைகளுக்காக பயிற்சி எடுக்கும்போது, பாலசேவிகா பயிற்சி எடுக்கும்போது இந்த உளவியல்னு ஒரு பாடம் இருக்குது, சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி. அந்த பாடத்தில் நான் முதன்மையாக வெற்றி பெற்றேன். அப்போ தான் எங்கள் மேடம் எனக்கு சொன்னாங்க, குழந்தைகிட்ட எப்படி நம்ம இது பண்ணணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், அவங்களுடைய உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிறத அழகாக நீ புரிஞ்சுட்டுருக்கம்மா அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் குழந்தைகளோட குழந்தைகளாக இருக்கேன், இன்னி வரைக்கும் கூட இருக்கேன். நான் பள்ளிக்கூடத்தில் தான் போய் பெரிய குழந்தைகளுக்கு தான் நல்ல ஒரு கருத்துள்ள இதெல்லாம் தன்னம்பிக்கை ஏற்பட்ட கதைகள்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்க, அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லும்போது அதில் மனசில் நல்லா பதிஞ்சிடும். இப்போ இந்த கடைச்சங்கம் சொன்னார், முதல்நிலை கடைச்சங்கங்கள்லாம் எப்படி இது இருந்தது, எப்படியெல்லாம் புலவர்கள் இது பண்ணாங்க அப்படிங்கிறத அழகாக முதல்ல சொன்னாங்க. அப்புறம் தனியாக அந்த ஒவ்வொரு சங்கத்துக்கும் தனியாக ஒரு அடையாளங்கள்லாம் இருந்தது. அதாவது என்னன்னாக்க, மொழிங்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி தானாக தோன்றியது அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அதாவது தமிழ் எல்லாத்துலேயுமே இயல், இசை, நாடகம் எதில் வேணாலும் நம்ம தமிழை அழகாக உச்சரித்து நல்லா இது பண்ணலாம். இசைன்னா குழந்தைகள் கூட நல்ல பாட்டெல்லாம் பாடி குழந்தைகள் இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த பாடல் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதனுடைய முகத்தில் உள்ள மலர்ச்சியை தான் நம்ம பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைகள். ஏன்னா அது பொய் பேச தெரியாது, அந்த உணர்ச்சியை அப்படியே அழகாக காட்டுவாங்க. அதே மாதிரி மக்கள் பேசும் மொழியாக இருந்தது. ஆதியிலேருந்து தமிழ் மொழி தான் மக்கள் பேசும் மொழியாக இருந்ததுங்கிறத சொன்னாங்க. இதிலிருந்து தான் மற்ற மொழிகள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறத அழகாக இருக்கணும், அதாவது உற்பத்தி ஆகிருக்கணுங்கிறத ஆணித்தரமாக சொன்னாங்க. அடுத்தது இந்த தமிழ் தோன்றியதால் தான் நம்ம தமிழ் இனமும் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அப்புறம் என்னதான் தமிழ் இருந்தாலும் அதில் இலக்கணம் வேணும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. முதலில் இந்த கிறுக்கலாக வரைகிறத பிறகு அது படமாக மாறும் அப்படின்னா, இந்த கிறுக்கல் மாதிரி இப்போ நான் குழந்தைகளுக்கு ஒரு பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் வரைஞ்சி
நான் வந்து அதை லேமினேஷன் பண்ணி குழந்தைகளுக்கு பரிசாக இப்பவும் கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா நான். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து அதை பார்க்கும்போது தானும் வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி தமிழ் வந்து மிகவும் தொன்மை வாய்ந்ததாகும். அதில் வந்து நிறைய சொன்னாங்க, வெண்பா, குரல் வெண்பா, இந்த மாதிரி வெண்பாக்கள்லாம் நிறைய எடுத்து சொன்னாங்க. அப்புறம் மரபு பாடல்களை வந்து இந்த இலக்கணத்தோட பாடினா ரொம்ப அருமையாக இருக்கும்ங்கிறத சொன்னாங்க மரபு பாடல்களில். இது மற்ற மொழியிலலாம் கிடையாது அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வந்து இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா அதை ஈராக் அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் பல வகையில் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத. இப்போ இருக்கிற நிலைமை வேறு விதமாக இருக்குது. எப்போ பாரு சண்டையும் சச்சரவுமாக இருக்குது. அதை மாறணும். அப்புறம் தமிழர் வந்து பண்பாடு அந்த காலத்திலேயே நன்கு கற்றுக்கொண்டாங்க. எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி இருக்கணும், அந்த பண்பாடு அருமையாக இருந்தது. தமிழன் வந்து உலகம் தான் முக்கியமாக இருக்கணுங்கிறத எடுத்து சொன்னாங்க. அதாவது திருக்குறள் ஆட்டம், கம்பராமாயணம் ஆட்டம், சிலப்பதிகம் ஆட்டம், எல்லாத்துலேயுமே உலகத்தை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உதாரணத்தோடு எடுத்து சொன்னார். குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்காரு. கடவுளாக இருந்தாலும் அந்த குற்றம் செய்தால் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி அந்த வாழை வந்து நக்கீரர் வந்து இது பண்ணதை சொன்னாங்க. அப்புறம் மன்னர்களின் பண்பாடு வந்து புலவர்களை வந்து வரவேற்கணும், புலவர்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது மன்னர்களோட ஒரு பண்பாடு. அப்புறம் வந்து 4 வர்ணத்தை பற்றி சொன்னாங்க. அப்புறம் திருவாசகம் மனிதன் வந்து கடவுளாக பிறக்கணும், கடவுள் மனிதன் தான் கடவுளுக்கு சொன்னதுன்னு சொன்னார். திருக்குறள் வந்து மனிதனுக்காக சொன்னது அப்படிங்கிறது கரெக்டாக சொன்னாங்க. ஆமா, எல்லோருக்கும் எந்நாட்டவருக்கும் ஒத்து போகும். ஏன்னா எல்லாமே எல்லா நாட்டவருக்கும் ஒத்து போகும். ஏன்னா வள்ளுவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அதிகாரமும் எல்லா நாட்டவருக்கும் ஒத்து போகும்ங்கிறத சொன்னாங்க. அப்புறம் திருவாசகத்தை பற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, எந்த நாடாக இருந்தாலும் இறைவனை போற்றி பாடணும் அப்படிங்கிறது அதில் வருது. நம் தமிழை காப்பாற்றணும். அப்புறம் கம்பன் வந்து ராமனுக்கு முடிச்சு விட்டும் போது அந்த வள்ளலுக்கு நன்றி சொல்கிறாரு. யாருக்கு? சடையப்ப வள்ளலுக்கு நன்றி சொல்கிறாரு. அதை அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த அதாவது பரந்த கடலில் வந்து சடையப்ப வள்ளல் மாதிரி ஒரு பரந்த வள்ளல் யாருமே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தமிழை வந்து கண்டிப்பாக படிக்கணும், குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை படிக்கணுங்கிறத ஆணித்தரமாக சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. காணல்வரை சிறப்பழைப்பாளர் ஐயா. இல்லைங்க ஐயா. 3ஆம் பகுதி போயிருங்கம்மா. இது இல்ல அவங்களுக்கு. இது தென்குமரிங்கிறவங்கள்ட்ட இந்த ஒளித்தடை போடுங்க அவங்களுக்கு. எனக்கு இது இல்ல. தென்குமரிங்களுக்கு ஒளித்தடை போடுங்க. உங்களுக்கு கொடுத்துட பாருங்க, கோகோஸ் கொடுத்துட பாருங்க. ரமணாயம். சரி, 3ஆம் பகுதி போயிருங்கம்மா. சரிங்க. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் மனவியல் களம். நிகழ்வு எண் 2106, நாள் 1/4/2026, அறிவெண்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் முத்தையா ராமநாதன் ஐயா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இன்று குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய பிரமநாயகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரைஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழன் ஐயா அவர்களுக்கும் கனமல் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடச்சான்றிதழ் வடிவம் தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும்
பெண்களம் நிகழ்வு எண் 2107 நாள் 2/4/2026 வியாழக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா. அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் என்னும் பேராற்றல். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், இரண்டாம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி மற்றும் சுவாதி அவர்களுக்கும், மூன்றாம் பகுதியை ஒருங்கிணைத்த சுவாதி அவர்களுக்கும் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.